தயாரிப்பாளரிடம் தன்னை வைத்து ஏன் படம் எடுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டதாக கூறிய நடிகர் ஆரி, அதற்கு அவர் கூறிய பதிலை நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். ஆரியை நம்பி எதுக்கு இவ்வளவு காசு போட்டு படம் எடுக்கிறீங்க? அவர் பிக் பாஸ் போயிருக்காரு. அவர் ஆல்ரெடி படம் பண்ணி அவர் பல வருஷம் ஆச்சு. அவர் தேட்டருக்கு அவருக்கு என்ன பிசினஸ் இருக்கு? என்ன பெரிய குறை மண்டை குழம்பு போய் தர்றாங்க. எனக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியல, எனக்குமே தெரியல. அதாவது ஓடலைன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம், ஓடி இருந்தா ஓடி இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம். ரெண்டுமே சொல்ல முடியாத ஒரு நம்பர் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அவர் பேசிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன விஷயம், சார் இந்த பக்கம் மைனஸ்லையும் இல்லை, இந்த பக்கம் ப்ளஸ்லையும் இல்லை, நான் சேஃபாக இருக்கேன் சார். இவர் சொன்ன உதாரணம் சொன்னது. அப்போது யாரையோ நம்பி யாரையோ காசு போட்டால் தான் சார் இந்த படம் ஜெயிக்க முடியும். அப்படி யாரையோ நம்பி போடுறதுக்கு நான் உங்களை நம்பி காசு போட்டேன் சார். கட்டாயம் இந்த படம் எனக்கு கரை சேர்க்கும் சார். அதனால நான் கவலைப்படலை சார். மனு கிரியேஷன் சார்பில் தயாரிப்பாளர் ஏ ராஜா தயாரிப்பில் எல்ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் நடிகர் ஆரி அர்ஜுனன் கதாநாயகனாக நடிக்கும் 4th ஃப்ளோர் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய இயக்குநர் சேரன், ஒழுங்குபடுத்தப்படாத சினிமாவிற்குள் முண்டியடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். ஒழுங்குபடுத்தப்படாத சினிமாவிற்குள் நிறைய பேர் முண்டி அடிச்சு ஓடிட்டு இருக்கோம். டெய்லி நம்ம டிராஃபிக்ல போற மாதிரி எல்லாரும் என்ன இவ்வளவு டிராஃபிக் நம்ம கேட்போம் போகும்போது. ஆனா நம்மள அந்த டிராஃபிக்ல ஒரு ஆளா இருக்கும். அது மாதிரி தான் சினிமா தயாரிப்பு இன்னைக்கு டிராஃபிக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க மாதிரி எங்கே போய் எந்த சிக்னல் நின்று எப்படி திரும்பி எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம்ன்றத தெரியாத ஒரு புதிர் இருக்கும்போது இந்த புதிர் விடுவிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு, எல்லாரும் பிழைக்கணும்ன்ற ஒரு நல்ல சிந்தனை எல்லாருக்கும் வேணும். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.